இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சிசியை தான் காமிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸோட ஃபோட்டோக்கு முன்னாடி நின்று அழுதுட்ருக்கா. பேரண்ட்ஸ் இறந்து என்னை வீட்டை விட்டு துரத்துறான், என்னால் இதை நினச்சி கூட பார்க்க முடியல, அவன் இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவனுக்கு என்னை சுத்தமாக இப்போ பிடிக்காம போயிடுச்சு. அவனுக்காக புது சிஸ்டரை ஒருத்தையே கூட்டிகிட்டு வந்திருக்கான். அவளோட நேம் வந்து ஏனி. அவனை தான் அவன் ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கான்னு அவள் சொல்கிறா. ஸோ அவை ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. அப்போ அங்கே லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க விரும்பலை, இங்கேருந்து போகிறேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே டேங்க் அதை கேட்டுட்டு ரொம்ப கோவமாகி போயிட்டு திரும்ப என்ன ஏதாச்சும் வந்து வேலை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அவன் வந்துட்டு கிளம்பி உண்மையாகவே போனதுமே நீ இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டு பக்கம் வந்துடாத, அப்படியே போய் தொல்லன்னு சொல்லிட்டு அவன் பேசினதும் ஒரு டைமாச்சும் அவன் வந்து அங்கே நீ போகாதன்னு சொல்லுவான்னு பார்த்துருக்கா. அப்படி சொன்னால் பேசாமல் அவன் கூட சேர்ந்து இருந்துடலான்னு சொல்லிட்டு பட் அவன் அப்படி பேசாமல் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினதுமே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. மெய்டிட்ட அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுங்க, எது இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். ஸோ ஸ்லிப்பர்ஸ் அங்கே தூக்கி வெளியே போட்டதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே அழுக வந்துட்டுருக்கு. ஏன்னா சின்ன வயசில் அவன் தான் அந்த ஸ்லிப்பர்ஸே அவங்க கொடுத்துருக்கான். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. அங்கே வேற ஒரு வீட்டுக்காக போயிட்டுருக்கா. அவங்க அம்மா வந்துட்டு அவளுக்காக தான் அங்கே பை பண்ணியிருக்காங்க, டான்ஸ் ப்ராக்டிஸ் இதெல்லாம் பண்ணணுன்றதுக்காக. அங்கே அவள் போய் ஓப்பன் பண்ண போனால் ஆல்ரெடி பார்த்தா அங்கே மெய்டு இருக்காங்க. மேடம் இது சாரோட கண்ட்ரோலில் இருக்கான், நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்பவே கவலை ஆகிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷனல் ஆகிட்டு போயிட்டுருக்கா. ஸோ அப்போ யோசிச்சு பார்க்குறா. ஒரு டைம் அவங்க அங்கிள் வந்துட்டு இது இன்சூரன்ஸ் பேப்பர் சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சைன் பண்ண போயிருக்கா. பட் அங்கே நம்ம டேங் வந்து நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இது வந்து அவந்தால் ப்ராப்பர்ட்டிஸ் எழுதி வாங்க பார்க்குறாருன்னு சொல்லிட்டு தீட்டிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்கான். அதாவது சாரி அப்படின்ட்டு சொன்னதும் நீ பாட்டு வந்துட்டு யாரையாச்சும் நம்பிட்டு இருப்பியா, எதுவும் சைன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் என்னோட கண்ட்ரோலில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் உங்களோட பேர்லேயே இருக்கட்டும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நானே உன்னை ஏமாத்திட்டேன்னா அப்படின்றத சொன்னதும் இந்த உலகத்தில் என்னை யார் வேணாலும் ஏமாற்றலாம், பட் என்னோட பிரதர் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அங்கேருந்து அவங்க போயிட்டுருக்கா. பட் இவனுமே என்னை ஏமாத்திட்டானேன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு அவளுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டுருக்கு. அவளுக்கு பார்த்தா அங்கே வந்து உடம்பு முடியாமல் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணதும் நர்ஸ் வந்து ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் இதுக்கப்புறமே ட்ரீட்மெண்ட்டை டிலே பண்ணால் செத்து தான் போகணும், நீங்கள் அட்மிட் ஆகுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஃபார்முலாட்டிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொன்னதும் இல்லை நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபார்ம் வாங்கிட்டு வெளியே வந்தால் அவங்க பிரதர் இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு இவன் ஹாப்பியாக இடுறா, நம்மகிட்ட எதுவும் பேச வந்திருக்கானான்னு சொல்லிட்டு. பட் அங்கே பார்த்தா பிரதர்ன்னு சொல்லிட்டு அந்த இனி அங்கே வந்துடுறா. அவரோட பொண்ணு தான். ஸோ அப்போங்க அவள் இக்னோர் பண்ணிவிட்டு அவள் கூட சேர்ந்து போனதுமே அப்போங்க என்னப்பா அது சிசி தானே நீங்கள் போய் பேசலையான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் அவள் சும்மா ஏதாச்சும் ஓட முடியாத மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இவள் இக்னோர் பண்ணிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே நம்ம சாங் வந்து அங்கே அவளுக்கு கோச்சிப் எல்லாமே கொடுக்குறான், தயவு செஞ்சு நீ அழுகாதன்னு சொல்லிட்டு. அங்கே அவள் ரொம்ப கோவமாகி போயிட்டு தயவு செஞ்சு நீ என் மூஞ்சில் முடிச்சிடாத, இன்னைக்கு என் நிலைமை இந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு காரணமே நீ தான் சொல்கிறா. அப்போ தான் என்ன விஷயம் சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவங்க பிரதர் ரொம்ப கோவமாயிட்டு வீட்டில் உட்காந்துட்ருக்கான். இவள் பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு வந்ததுமே என்ன எல்லாம் வந்து உன் பாய் ஃப்ரெண்டோட பார்ட்டியெல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டியான்னு சொன்னதும் பிரதர் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, மேரேஜுக்கு உங்கள்கிட்ட தானே நான் பெர்மிஷன் கேட்டேன், உங்கள்கிட்ட கேட்டுட்டு தானே போனேன்னு சொன்னதும் கல்யாணத்துக்கு தான் பெர்மிஷன் கொடுத்தேன், ப்ராஜெக்டை தூக்கி அந்த சாங் ஃபேமிலிக்கு அப்படியே கொடுக்கவா சொன்னேன் அப்படின்ற சொன்னதும் ஐயோ நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும் பேக்கை கொடுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா அதில் கார்டு இருக்குது, இது என்ன அப்புறம் 500 மில்லியனுக்காக நீ அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை தூக்கி கொடுத்து நம்ம கம்பெனியை நடுத்தருக்கு கொண்டு வர போறியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு அடிச்சுட்டு திட்டிருக்கான். ஸோ அப்போ இருந்தே நம்ம ஹீரோயின் அவனுக்கு பிடிக்காம போயிருந்திருக்கு, இப்படி துரோகம் பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க அவன் இது அது என்னோட கார்டு இல்லைப்பா என்னோட அப்பாவோட கார்டுன்னு சொன்னதும் யாராக இருந்தால் என்ன எல்லாமே வந்துட்டு முடிஞ்சு போச்சு, என் பிரதருமே என்னை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணதுமே நீ உன்னோட இல்னஸை பற்றி உன் பிரதர்கிட்ட சொல்லலையான்னு சொன்னதும் நான் சொல்லாமல் இருக்க தான் பெட்ரு, ஏன்னா அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணுவான் என்னை நினச்சி, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நான் ஒரு வேளை இறந்து போயிட்டேன்னா நாளைக்கு அவனுக்கு வந்துட்டு பெரிய லெவலுக்கு பாதிப்பு இருக்காது இல்லையா, என்னை இப்போ இருந்தே அவன் ஹேட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. டைம் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு, திரும்ப என்னோட பிரதரை மீட் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்க சான்ஸ் கூட எனக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கவலையாயிட்டுருக்கு. ஸோ அங்கே எல்லா பேஷண்ட்டோட அங்கே வீட்லேயுமே ஆளுங்க வந்திருக்காங்க, அவங்க எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இவ ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டா. அவங்க பிரதர்கிட்ட எனக்காக நீங்கள் சூப் பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறா. ஸோ சின்ன வயசில் அவன் தான் அவளை ரொம்பவே கேர் பண்ணி இருந்திருக்கான், அவளுக்காக சூப் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கான். அப்போ அங்கே மெசேஜ் ரிசீவ் ஆனதுமே அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணியிருக்கான். பட் அவளுக்கு ரொம்ப சேட் ஆகிடுது, வேணா நீயே பண்ணி குடின்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ அவங்க ரொம்ப அவளை கவலையாயிட்டு அதுவும் கரெக்டாக பிரதருக்கு வந்து இப்படியே ஹேட் பண்ணால் நான் இறந்த பிறகு அவனுக்கு கஷ்டம்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா.
மூக்கு ஃபுல்லாக அங்கே பிளட்டாக வர ஆரம்பிச்சிருது. இப்போ ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இது கூடிய சீக்கிரம் நான் இறந்து போயிடுவேன். இதான் என்னோட லாஸ்ட் பர்த்டேவாக இருக்கும். நாளைக்கு என்னோட பர்த்டே இல்லைன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப எமோஷன் ஆகுறா. சின்ன வயசில் அங்கே பர்த்டேக்கு அவன் எப்பயுமே கேர் பண்ணி இருந்திருக்கான். பட் அங்கே ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிட விடாமல் ஸ்டாப் பண்ணியிருக்கான். ஏன் பிரதர் நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும், இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்பவே கெடுதல், உடம்புக்கு கெட்டது, நீ வாட்டு பண்ணிட்டுருக்க, நாளைக்கு ஏதாச்சும் உடம்பு முடியாமல் போச்சுன்னா யார் வந்துட்டு சொல்கிறது பதில், நான் தானே எல்லாமே உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு அவன் சொல்லியிருக்கான். பட் இந்த பர்த்டே அப்படி கிடையாது. நானே அடுத்த வருஷம் இருக்க மாட்டேன். ஸோ எனக்கு என்னென்ன பிடிக்குதோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே நான் வாங்கி சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அவள் அதே மாதிரி எங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாமே அங்கே வாங்கி வச்சுருக்கா. அப்போ அங்கே சாப்பிட போனால் கரெக்டாக அப்பாங்க நம்ம டாங் வந்துடுறான். என்னப்பா உன் லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக போது போலேன்னு சொன்னதும் அவள் ஆமாம் பிரதர் அப்படின்றத சொல்கிறான். அவன்கிட்ட நீங்கள் ஒரு வாட்டி எனக்கு சூப் பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொன்னதும், எனக்கு அதுக்கு டைம் இல்லையே, நானுமே பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்றேன்னு சொல்கிறா. பட் அவனுக்கு அதை என்ன பேசுகிறான்னு புரிய மாட்டுது. வீட்டில் வந்துட்டு வரும்போது நீ பேரண்ட்ஸோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்திருக்க, வீட்டில் இருக்கிறத அந்த ஒரு ஃபோட்டோ தான் உனக்கு நல்லா தெரியும், நீ அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து நாளைக்கு கொடுத்துருன்னு சொன்னதும், நீங்கள் மெய்டு அனுப்பிவிடுங்க நான் கொடுத்துட்றேன்னு சொன்னதுமே, மெய்டு வந்துட்டு எனக்கு வேலை பார்க்க வச்சுருக்கேன், உனக்கா வச்சுருக்கேன், நீ தானே எடுத்துகிட்டு வந்த, நீயே கொண்டு வந்து கொடுத்துருன்னு சொல்லும்போது அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு சரி ஓகேன்னு சொல்கிறா. ஸோ அவங்க வீட்டுக்கு போனால் பார்த்தா அங்கே சாங் ஃபேமிலியோட சேர்ந்து அங்கே டின்னர் பண்ணிகிட்ருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப எமோஷன் ஆகி போயிடுது. அப்போ அங்கே சாங்கோட அம்மா ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஒரு பொண்ணையுமே கூட்டிகிட்டு வர்றாங்க. இவ வேற யாரும் கிடையாதுமா, இவ தான் நம்ம சாங்கோட ஃபியான்சைன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம குடும்பத்துக்குள்ளே நடந்த எல்லாத்தையுமே மறந்துடலாம், இந்த ட்ரிங்க் பண்ணுமான்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ எனக்கு புரிஞ்சுக்குது இவங்களோட ரியலான ஃபேஸை காமிக்கணும் தான் நம்ம பிரதர் இந்த மாதிரி பண்ணியிருக்கானான்னு சொல்லிட்டு. அப்போ அவள் அங்கே குடிக்க முடியாது இல்லையா, அதனால் அவள் எந்த வேணான்னு சொல்கிறா. பட் அவன் பார்த்தா எதுவுமே சொல்லாமல் இருக்கவுமே அவனுக்காக வாங்கி குடிச்சதுமே அவன் நிலம்பு அங்கே ரொம்ப மோசமாகிருது. எல்லாம் ஒழுகுனதுமே அதை பார்த்துட்டு நம்ம டாங்க்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அங்கே அவள் வந்துட்டு போயிட்டு இருந்தா, இவன் பயந்து போயிட்டு பின்னாடியே போயிட்டு அங்கே சீசேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். பட் அவளுக்கு மயக்கம் வந்துட்டு கூப்பிட்ற எதுவுமே காதை கேட்காம போயிட்டுருக்கா. ஸோ அப்போ அங்கே மெய்டு வந்துட்டு வாங்க மேடம் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்கிறாங்க. பட் நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் என்ன காதில் வாங்காமல் போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இவன் போய் ஃபேஸை பார்த்தா ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிடுறான். பிறகு அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா அங்கே டாங் இல்லை. அதை பார்த்துட்டு அவளுக்கு திரும்பவுமே அங்கே கவலையாயிடுது. சோப்பாங்க நம்ம சாங் வந்ததுமே அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு என்னோட பிரதருக்கு என்னோட இல்னஸை பற்றி நீ சொல்லிட்டியாப்பான்னு சொன்னதும், இல்லை நான் எதுவும் சொல்லலை அப்படின்றத சொல்கிறான். அவள் ரொம்ப எமோஷனல் ஆனவாசி இந்த மாதிரி பிளட் வந்துருச்சு மூக்கிலேருந்துன்னு சொல்லிட்டேன்னு சொன்னதுமே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டேக்கா, நீ இப்படியே வந்து பண்ணிட்டுருக்காத, ஃபஸ்ட்டு நீ இன்ஜெக்ஷன் போட்டாகணும் இல்லை உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்றத அவன் சொல்கிறான். சரி என்னோட பிரதர் எங்கன்னு சொன்னதுமே பக்கத்து ரூமில் தான் ஏனி இருக்கா, ஸோ அவளை தான் பார்க்க போயிருக்கான்னு சொன்னதும் அவளுக்கு திரும்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஸோ இன்ஜெக்ஷன் போட ஒத்துக்கிட்டதும் போட போனால் கரெக்டாக இப்போ நம்ம டாங் வந்துடுறான். அவன் வந்துட்டு இன்ஜெக்ஷனை பிடுங்கிட்டு என்ன நீ பண்ணிட்டுருக்க, எதுக்காக இவ்வளோ பெரிய இன்ஜெக்ஷனை போய் அவளுக்கு போடுற, நீ தான் சொன்னால் அவளுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு கோவப்பட்டுங்க கத்துனதும் இவன் அங்கே உண்மையை சொல்ல போகிறான். பட் ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இல்லை சாங் நீங்கள் போங்க நான் வந்து பிரதர்கிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னதும் அவன் இங்கே போனதுமே நீ எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, என்கிட்ட எதையாச்சும் நீ மறைச்சிட்டு இருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் ஐயோ பிரதர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, சும்மா வந்துட்டு நார்மல் தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு சரி ஓகே நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ ஃபஸ்ட்டு என் கூட சேர்ந்து நீ வீட்டுக்கு கிளம்பு, திரும்ப உன்னை வந்து நான் இப்படி தனியால் விட முடியாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுமே சரி ஓகே பிரதர் நான் இப்போவே டிசார்ஜ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேக்கா. திரும்ப அங்கே காரில் போயிட்டு இருந்தா. அப்போ அங்கே நைட்டு வந்துட்டு என் கூட சேர்ந்து நீங்கள் வீட்டில் இருப்பீங்களா இல்லை வந்து வெளியே போயிடுவீங்களான்னு சொன்னதும் இல்லை வீட்டில் நான் இருப்பேன் கவலைப்படாத அப்படின்ற சொல்கிறான். அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்காக நீங்கள் சூப் ரெடி பண்ணி கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டதும் அது டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு சொல்கிறான். வீட்டுக்கு போனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே சூப் எல்லாமே ரெடியாக இருக்குது. அதை பார்த்துட்டு பிரதர் தான் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஹாப்பியாகிறா. பட் பண்ணது என்னமோ அங்கே மெய்டு தான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஸோ இவன் கோட்டெல்லாமே போட்டுட்டு கிளம்புனதுமே என்னாச்சு பிரதர்னு சொல்லி கேட்கும்போது நேனி பண்ணதுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும், நீ சாப்பிடு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்போ அங்கே ரொம்ப அவள் எமோஷன் ஆகிட்டு சாங்குலே என்னோட கையால் குடிச்சு சூப்பை குடிப்போன்னு பார்த்தேன், அது முடியாது போலேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. திரும்ப நைட் அவங்க தண்ணி குடிக்க வந்தா. இவனை பார்த்தா எனிட்ட பேசிட்டு இருக்கான், நாளைக்கு கண்டிப்பாக அவனை மீட் பண்ணுறதுக்காக வரேன்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே அவள் வெளிப்படையாக எதுவுமே காமிக்க மாட்றா. நீ பண்ணிட்டு இருக்க தூங்காமல் இவ்வளோ நேரமானு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை தண்ணி குடிக்க வந்தேன் நான் இப்போ போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா. பார்த்தாங்க மாடியில் போய் உட்காந்துக்கிறா. அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கவுமே அப்போ அங்கே டேங் வந்துடுறான். ஏன்னா தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே எதுக்காக வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை பிரதர் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கேன், நாளைக்கு இறந்து போயிட்டா நானுமே மேலே ஸ்டாராக தானே இருப்பேன், அந்த 2 பெரிய ஸ்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதான் நம்மளோட பேரண்ட்ஸ், பக்கத்தில் குட்டியாக இருக்கிறது தான் நான், இறந்து போய்
போயிட்டு மேலே போயிடுவேன் பிரதர். மேலே 3 பேர் சேர்ந்து உங்களுக்கு எப்பயுமே நாங்கள் வந்துட்டு பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்ருப்போம்னு சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. எதுக்காக இப்போ முட்டாள் மாதிரி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரி பேசாத அப்படின்றத சொல்கிறான். ஸோ அப்போ அவனை பார்த்து நீங்கள் ஒரு தடவை என்ன சிஸ்டர்னு கூப்பிட்றீங்களா அப்படின்ற சொல்லி கேட்குறாங்க. அப்பாங்க இவன் வந்து சைல்டிஷ் மாதிரி பிஹேவ் பண்ணாத அப்படின்ற சொல்கிறான். ஏன்னா ஹீரோயின் அவன் சிஸ்டர்னு கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கா. ஸோ அப்போ அவங்க நோட்டீஸ் பண்ணுறான், ஆள் ரொம்ப இழைச்சி ஒரு மாதிரி போயிட்டாலே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போவோம், ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும்னு சொன்னதுமே ஐயோ நான்லாம் வரல, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னதும் உன்ட்ட நான் இப்போ அனுமதியாக கேட்குறேன், நாளைக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், நான் கூட தான் இருப்பேன், செக்அப் பண்ணி பார்க்கணுன்னு அவன் சொல்கிறான். ஐயோ போனால் மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு இவ போய் படுத்து கிடக்கா. எந்திரிச்சாங்க அவன் கூப்பிட்டாலுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணதுமே நீ இப்போ வரலன்னு வச்சுக்கோ, நான் உன்னை வம்பு பண்ணி தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குன்னு சொன்னதும் இது அவளுக்குமே வேறு வழி இல்லாமல் அங்கே கிளம்பி போக வேண்டியதாக இருக்குது. அங்கே பிளட் டெஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக நம்மளோட இல்னஸை பற்றி தெரிஞ்சிடணும்னு சொல்லிட்டு அங்கே அதுக்கு முன்னாடி ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டு போகிறா. அதை பார்த்துட்டு நம்ம டாங் வேகமாக பிடிச்சி கையிலேருந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணுற, பிளட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி எது சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற சொல்கிறான். அப்போ அங்கே ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிரதர் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க விழுந்தடிச்சு போகிறா. பார்த்தா நம்ம சாங் அங்கே இருக்கான். ப்ளீஸ்ப்பா எனக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஜெக்ஷன் போடு, பிளட் டெஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக அதில் எதுவுமே எனக்கு நோய் இருக்க மாதிரி காமிக்கக்கூடாதுன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அப்படியே இன்ஜெக்ஷன் பண்ணாலுமே பிளட் டெஸ்ட்டில் வேணால் மாறும், பட் ஃபுல் பாடி செக்அப் பண்ணுறதில்ல உடம்புல இருக்க இல்னஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும் அப்படின்றத சொன்னதும் ப்ளீஸ் நீ ஏதாச்சும் பண்ணி இந்த இன்ஜெக்ஷனை கொடு நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பண்ணி பிடிங்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே நம்மளோட டாங் அங்கே வந்துடுறான். அங்கே அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு நீ இப்போ என்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த, வாஷ்ரூம் போகிறேன் தானே சொன்னேன், என்ன இவன்ட்ட உன் கூட பேச்சு வேலை அப்படின்ற சொன்னதும் அவனையுமே பிடிச்சி அவங்க அடித்து சண்டை வந்துடுது. நான் வந்து என் சிஸ்டர்கிட்ட விலகிருன்னு சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் பிரதர் நீங்கள் வாங்க தயவு செஞ்சு சண்டையெல்லாம் போடாதீங்க நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பிளட் டெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக பார்க்குறா. பட் அப்போ பார்த்தா கரெக்டாக பாங்க நம்ம ஏனே வந்துடுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. நான் என்னோட பிரதரை பார்க்க தான் வந்தேன்னு அவன் சொல்கிறான். அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்போங்க அவளோட வீட்டில் அங்கே தூங்கிட்டு இருந்தா அவங்க அப்பா அங்கே எலி போட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இன்னைக்கு திரும்ப பார்த்தா அவங்க சிஸ்டர் பிரதரும் ரொம்ப வந்துட்டு ஒன்றா வெளியே போயிட்டுருக்காங்க, வீட்டுக்குமே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டான், அதுக்கப்புறம் அந்த ஷென் ஃபேமிலியில் வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எழுந்திரிச்சிட்டு கண்டிப்பாக அவனோட சிஸ்டராக நான் தான் இருப்பேன், எல்லாமே எனக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. ஸோ பாசத்துலலாம் அவன் கூட பிரதர்னு சுற்றலை, காசுக்காக சுற்றிட்டு இருக்கா. அவங்ககிட்ட பிரதர் நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டீங்களேன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு அவளுக்கு பிளட் டெஸ்ட் எடுப்போம் நம்ம அதுக்கப்புறம் போகலான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருது. பிரதர் இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் அவளை கூட்டிகிட்டு போங்க நானே பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்னதும் அப்படிலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு பிளட் எடுத்துகிட்டு இருக்காங்க டெஸ்ட்டுக்காக. அப்பாங்க எனக்கு இதை பார்த்துட்டு தலையெல்லாம் சுற்றுது பிரதர்ன்னு சொன்னதும் மீன் என்னை ஹக் பண்ணி கூட்டுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. அப்போ அவளுக்கு தலையிலமே சுற்றுனதுமே என்னாச்சு சிசின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சதும் அவள் கையை உதறிட்டு காலையிலேருந்து சாப்பிடல அதனால தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும் உடனே அவங்க ஏற்றி விடுறா. நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, பிரதர் உன்னை ரொம்ப கேர் பண்ணி தானே பேசுகிறாரு, நீ ஏன் இப்படி கோவப்படுற அப்படின்ற சொன்னதும் நான் எந்த கோவம்லாம் படலை அப்படின்ற சொல்லிட்டு அவள் இன்னுமே டென்ஷன் தான் ஆகிட்டுருக்கா. ஸோ அப்போங்க அவள் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இப்படி ஆர்டர் பண்ணிவிட்டு இப்போ வந்துடும் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகி போயிட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்கிறா. சரி ஓகே இங்கே வெட்டியாக நம்ம நின்றுட்டுருக்க வேணாம் நம்ம ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு அவன் அங்கே கூட்டிகிட்டு கிளம்புனதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுக்கு. இவன் எதுக்காக மற்றவளுக்காக கூட பிறந்தவளை இப்படி ஹர்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு இவன் உடனே டாக்டரை மீட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ஏன்ட்டே கொடுத்துருவீங்களா என் பிரதர்கிட்ட கொடுக்காமன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறா. அவர் முடியாதுமான்னு சொல்கிறாரு, நான் காசெல்லாமே நிறையா கொடுக்குறேன்னு சொல்கிறா. பட் அவர் அங்கே முடியாதுன்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு வெளியே வரும்போது நம்ம நீ நினைக்கிற மாதிரி டாக்டர் அவர் கிடையாது, அவர் ரொம்பவே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவர், அவர்கிட்ட எந்ததுமே எடுப்படாதுன்னு சொன்னதும் அதை பற்றி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் ஏதாச்சும் ஐடியா பண்ணின்னு அவள் சொல்கிறா. ஸோ இப்போ அவன் கையை பிடிச்சிட்டு பேசினதுமே உனக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸே இருக்காங்க நீ மறந்து போயிட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதப்பான்னு சொன்னதும் அங்கே நாம் உன்னை வந்து தான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்றது உனக்குமே தெரியல, சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒன்றா வளர்ந்தவங்கலாம் சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷன் ஆகுறதும் இதெல்லாம் பேசி ஒரு பிரோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறா.
பார்த்தா அங்கே அவங்க பிரதர் அங்கே வந்துடுறான். சிசி கூட சேர்ந்து இன்னைக்கு ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணி நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், அவள் தான் உனக்காக இதெல்லாம் அனுப்பிவிட்ருக்கா அப்படின்ற சீட் அங்கே கொடுத்ததும் கிட்ட அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பட் நீங்கள் அவட்ட தேங்க்யூ சொல்லுங்கன்னு இவ சொன்னதுமே அவனுக்கு இன்னும் கோவமாயிட்டுருக்கு. அப்போ அவங்க அங்கிள் வந்துட்டு கால் பண்ணுறாரு, என்னப்பா இன்னைக்கு மீட்டிங் வந்து பண்ணணும்னு நினச்சோம், நீ வரவே இல்லையேன்னு சொன்னதுமே, ஐயோ நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அங்கிள், நாளைக்கே நான் வந்துட்டு உங்களை பர்சனலாக மீட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். ஸோ அப்பாங்க அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. பிரதர் நல்ல வேலை பேசாமல் கிளம்பி அப்ராடு போயிட்டானா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பேசாமல் ரிப்போர்ட்டை போய் வாங்கிடலாமேன்னு சொல்லிட்டு இவங்க ஐடியா பண்ணுறா. கிட்ட அவளுமே போய் பேசினதும் பிரதரோட சேர்ந்து நீமே கிளம்பி வாமா, உனக்கு பிடிச்ச கேட் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன், வாங்கிட்டு போவேன்னு சொன்னதும் இல்லை என்னால் வர முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ப்ளீஸ் நீங்கள் மட்டும் பிரதரை மட்டும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன்கிட்ட அவன் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கா. பிரதர் ப்ளீஸ் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு முந்தி மாதிரியே மாறிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது. லக்கேஜ் எல்லாத்தையுமே அவங்க பேக் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. பழைய மாதிரியே சிசி மாறிட்டு இருக்காளா அப்படின்றத சொல்லிட்டு ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க பிரதரை போய் ஹக் பண்ணிக்கிறா. பட் அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டுருக்கா. இதுக்கப்புறம் என் பிரதரை என்னால் பார்க்கவே முடியாதேன்னு சொல்லிட்டு என்னைய பார்த்தா வீட்டில் ரொம்ப கோவமாயிட்டு வந்து உட்காந்துட்ருக்கா. அவங்க அப்பா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாருப்பா. நான் எவ்வளோ நேரமாக ஒரு பெரிய நல்ல சிஸ்டர் மாதிரி ஆக்டிங் பண்ணுறது, நான் வந்து இவரால் அவன் மூஞ்சியுமே சேர்ந்து பார்க்க வேண்டியதாகிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டுருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க அப்பா நீ கொஞ்ச நாள் வந்துட்டு இப்படி நல்லா ஆக்டிங் பண்ணு, உன்னை வந்து அவள் ஒரு பயாலஜி சிஸ்டராக ஏற்றுக்கிட்டானா கண்டிப்பாக இந்த ஃபேமிலிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஐடியா கொடுக்குறாரு. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் அவளுக்கு கால் பண்ணிவிட்டு நீ அனுப்பிவிட்ட கிஃப்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்கிறா. அவள் ஆமாம்மா நான் தான் அனுப்பினேன்னு சொல்கிறா. ஸோ உண்மையிலே வாங்கிட்டு வந்தது அவங்க பிரதர் தான், சும்மா போய் சொல்லியிருந்திருக்கான். பிரதர் வந்து அப்ராடுக்கு போகிறான், என்னால் போக முடியாது, கூட சேர்ந்து நீ போ, அங்கே அவரை ரொம்ப ட்ரிங்க் பண்ண விடாமல் பார்த்துக்கோ அப்படின்றத சொன்னதும் அவள் உடனே நல்லவன் நடிச்சிட்டு ஓகேன்னு சொல்கிறா. சரியான ஸ்டூபிட் பாய்வா அப்படின்றத சொல்லிட்டு திட்டுறா. ஸோ பிறகு அங்கே ஏர்போர்ட்டுக்கு தான் கிளம்பி போகிறாங்க. அப்போ அங்கே அவனுக்கு தனியாக விட்டுட்டு போகவே மனசு இல்லை. தயவு செஞ்சு அண்ணே சொல்கிறது கேளு, நீ கூட சேர்ந்து வா நம்ம போகலான்னு சொன்னதுமே இல்லை பிரதர் நீங்கள் போயிட்டு வாங்க நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஏனி வந்ததுமே நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்துட்டு உங்கள் கூட தான் சேர்ந்து வர்றேன், நேற்று சிசி என்கிட்ட கால் பண்ணிட்டா உங்களை கேர் பண்ணிக்கிறதுக்காகன்னு சொன்னதும் ஆமாம் பிரதர் நான் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து அங்கே இருக்க முடியாதுல்ல அதனால தான் அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிறா. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு இந்த ஏனிக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ ஃப்ளைட்டுக்கு வந்து டைம் ஆக போகுது வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகும்போது தயவு செஞ்சு பிரதரை நான் இல்லாதப்ப நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஒரு மாதிரி பேசினதும் அப்போ ஏன் இவன் ஒரு மாதிரி வந்து வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிட்டுருக்கா, என்னமோ இப்போ தான் நம்மளை லாஸ்ட்டாக பார்க்க போகிற மாதிரி ஏன் பேசுகிறான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கே இங்கே ரொம்ப கஷ்டமாக இருது. பட் ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆனதுமே மூக்கிலேருந்து பிளட்டாக வந்ததும் அங்கே அவ்வளோதான் மயக்கமாகி கீழே விழுந்துடுறா. அப்போ அங்கே ஓடி வந்துட்டு அங்கே வேமா தூக்கிட்டு ஐயோ உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேமாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. ப்ளீஸ் எப்படியாச்சும் என் சிஸ்டரை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே கொண்டு போகிறாங்க. அவள் ரொம்ப எமோஷனாக இப்போ உட்காந்துட்ருக்கான். அப்போங்க ஏனி கவலைப்படாத அவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு சும்மா ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. அதெல்லாம் சும்மா வந்துட்டு அங்கே அதெல்லாமே இக்னோர் பண்ணிவிட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே கவலையாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம சாங் வந்ததுமே மரியாதையை உண்மையை சொல்கிறான். என் சிஸ்டருக்கு என்னாச்சுன்னு சொன்னதும் அவளுக்கு தீர்க்க முடியாத நோய் இருக்குப்பா, நான் வந்துட்டு உன்கிட்ட என்ன சொல்ல முடியும், அவள் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னு சொன்னதும் நீலாம் டாக்டர் தானே, அவள் சொன்னால் நீ சொல்லுவியாடான்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சு விடுறான். அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்படின்னா அவள் செத்து போவாளா, அப்படின்னா அவளோட இடத்த நான் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாயிட்டுருக்கு. நான் எப்படினாலும் உடனே அங்கே ட்ராமா பண்ணிட்டு பிரதர் நீங்கள் எதுக்காக இப்போ கவலைப்படுறீங்க, கடவுள் வந்து நல்லவங்களுக்கு எப்பயுமே கெட்டது பண்ண மாட்டார், சிஸ்டருக்கு ஏதாவது ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணுறா. பட் அவனை பார்த்தா ரொம்ப எமோஷனாகி போயிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நீங்கள் வந்து பெஸ்ட்டான ஒரு டாக்டர்ஸை வந்து ஏற்பாடு பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்னைக்கு நான் எப்படியாச்சும் வந்து என் சிஸ்டரை காப்பாற்றி ஆகணும் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்கு ஒரு பக்கம் அங்கே கடுப்பாக தான் ஆயிடுச்சுக்கு. கண்ணை முழிச்சு இவன் அங்கே உட்காந்துட்டு அங்கே ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்து நான் வீட்டை விட்டு வெளியே விட்டுருக்கவே கூடாது, இவளை அவள் கோவமாயிட்டு போனால் நான் விடுவலாமா, நான் வந்து நானிட்ட எதுக்காக அவளை வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ வீடுலன்ற வாசி இவள் திரும்ப என்கிட்ட வந்துருவான்றதுக்காக தானே, பட் இவன் என்னை விட்டுட்டு ஏன் போனான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போங்க கண்ணை முழிச்சதுமே அங்கே பிரதருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு அவளுக்குமே தெரிஞ்சிருது. இதுக்கு அப்புறமே மறைக்க ஒன்றும் இல்லை.
இல்லை. அங்கே வெளியே பார்த்தா நம்ம இனி இங்கே சூப் எல்லாமே கொண்டு வந்திருக்கா. இதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு ஒரு பக்கம் கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் இனி எங்க அப்படின்ற சட்டி கேட்டதும், நீ எதுக்காக அவளை பற்றி கேட்டுட்ருக்க, நீ தான் என்னோட சிஸ்டர் அப்படின்ற சொல்கிறான். ஸோ எனக்கு ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. சூப்பெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்ததுமே, நீ என்னங்க பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும், நான் சிஸ்டருக்காக சூப்பெல்லாம் கொண்டு வந்தேன்னு சொல்ல தெரிஞ்சதுமே சூப்பெல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறா. அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவ தான் வந்து சூப் எப்பயுமே கேட்டுகிட்டே இருந்தா இல்லையா. ஸோ உடனே சூப் அங்கே பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு போக பார்த்தா, நான் இப்போ சூப் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் வேணான்னு சொன்னதும், நீ பேசாமல் வேலையை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். எப்பயுமே நான் வந்துட்டு உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு சூப் ரெடி பண்ணுறதுக்காக வீட்டுக்கு போயிடுறான். அங்கே ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அவங்க சூப் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தா. அப்போ மெய்டு நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ண வாப்பான்னு சொன்னதும், இல்லை வேணாம் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, சாங் வந்துட்டு இப்போ தங்கச்சி ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தாப்பா. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு நீ அவனை மேரேஜ் பண்ணி வச்சிட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக சந்தோஷத்தில் உடம்பு சரியாக கூட வாய்ப்பு இருக்குல்லன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவனுக்குமே தன்னோட ஈகோலாம் விட்டுட்டு அவங்ககிட்ட போய் பேசணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். சூப்பெல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வர்றான். உள்ளே பார்த்தாங்க நம்ம சிசியும் அங்கே அவளுமே பேசிகிட்டு இருக்காங்க. நான் இறந்து போன பிறகு என் பிரதரை நல்லபடியாக பார்த்துக்கிறணும். அவன் கொஞ்சம் கோவக்காரன் தான், பட் நல்ல மனசு, ஸ்பைஸான சாப்பாடுலாம் அவனுக்கு பிடிக்காது அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும், கண்டிப்பாக நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதன்னு அவன் சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவனுக்கு கோவம் ஆயிட்டு, நீ என்னங்க பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், பிரதர் நீங்கள் எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அவள் நல்லபடியாக எனக்கு கேர் தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், நீ இதுக்கப்புறம் என் சிஸ்டருக்கு எனக்கு முன்னாடி வர வேணாம், நீ கிளம்பு, நான் அவளை கேர் பண்ணிக்கப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் திட்டி அனுப்பி விட்றான். ஸோ இவளுக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமான டென்ஷனாகி போயிடுது. அப்போ அங்கே சூப் எல்லாமே கொடுத்துட்டு குடிக்க சொன்னதுமே, இல்லை நானே குடிச்சுக்கிறேன்னு சொன்னதும், சின்ன வயசில் நான் தானே ஊட்டினேன், இப்போயுமே நானே ஊட்டி விட்றேன், உன்னை எப்படினாலும் நான் காப்பாற்றாம விட மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ ரிப்போர்ட் அங்கே வந்துடுது. அதை பார்த்துட்டு இவ வாங்கி பார்த்தா அவளுக்கு லுக்கினியான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போ கண்டிப்பாக அவள் செத்து போயிடுவா. பட் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே நான் ஒன்றும் சேர விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கால் பண்ணி, ரிப்போர்ட்டை நான் மாற்ற போகிறேன் பாருங்கள், இதுக்கப்புறம் அவனே வீட்டை விட்டு துரத்தி விடுவான்னு அவள் சொல்கிறா. பிறகு அங்கே உள்ள அங்கே நம்ம டேங்கை பார்த்தா, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ வந்துட்டு அவனை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கன்னு தெரியும், நான் அவங்ககிட்ட பேசுகிறேன்னு நாங்கள் சொல்கிறான். பட் ஹீரோயினுக்கே அவனை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லை. ஏன்னா செத்து எப்படினாலும் போயிடுவோம், ஒருத்தனை போய் வாழ்க்கையை கெடுக்கணுன்றதுக்காக ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறா. இல்லை பிரதர்னு சொல்லிட்டு அப்போ அவங்க திரும்ப ரிட்டர்ன் வந்ததுமே, நீ எதுக்காக இங்கே வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், இல்லை அவளோட ரிப்போர்ட் வந்துருச்சு அதனால தான் உங்ககிட்ட கொடுக்க வந்தேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன், அதை தான் நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேனே அவளுக்கு நோய் இருக்குன்னு, நான் எப்படியாச்சும் குணப்படுத்திடுவேன், ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொன்னதும், நீங்கள் ஒரு தடவை வாங்கி பாருங்களேன்னு சொன்னதுமே, அதை வாங்கி பார்த்தா அவளுக்கு எந்த ஒரு நோயுமே இல்லைன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அவன் பயங்கரமான கோவமாயிட்டு, திரும்பவுமே நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்கியா, நீ அப்படின்னா என்னை வந்து அவன் கூட சேர்ந்து உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணுன்றதுக்காக நீ இப்படி பிளான் பண்ணியிருக்கியான்னு சொன்னதும், பிரதர் நான் ஏன் போய் சொல்ல போகிறேன், உண்மையிலே எனக்கு லுக்கினியா தான் இருக்குன்னு சொல்லும்போது, அப்போ ரிப்போர்ட் என்ன போய் சொல்லுதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். சோப்பாங்க நம்ம சாங் வந்துடுறான். வந்ததுமே ஹீரோயின்ட்ட அம்மா வந்துட்டு மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னதுமே, அவ்வளோதான் அவனுக்கு இதெல்லாம் உண்மைதானான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போட்டு அடிச்சிடுறான். ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக ட்ராமாவை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவளுக்கு வந்துட்டு உண்மையிலேயே லுக்கினியா தான் இருக்குது அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். பட் அவன் என்ன நம்ப மாட்டான். அப்பங்க இந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு அப்புறம் எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு சொன்னதுமே, ரிப்போர்ட்டை கொடு பார்க்கன்னு சொன்னதும் அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. நான் கண்டிப்பாக இங்கே டாக்டர்கிட்ட செக் பண்ணி கேட்குறேன்னு சொன்னதும், உடனே அவங்க ட்ராமா பண்ணிட்டு, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா வந்துட்டு இங்கே இருக்க டாக்டரையுமே உன் கூட சேர்ந்து சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோ இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின்ட்ட, நீ எப்படி உன்னோட பிரதர் உன்னை இவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்காரு, நீ இப்படி போய் ஏமாத்துவேன்னு சொல்லிட்டு பேசினதும், ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு பயங்கரமான எமோஷன் ஆகி போயிடுது. இவன் அவன்கிட்ட நீடன் பண்ணிட்டு, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, உண்மையிலேயே அவளுக்கு நோய் இருக்குது அப்படின்றத சொன்னாலுமே அவன் நம்ப மாட்டான். ஸோ ஹீரோயின் இதுக்கப்புறம் இவன்கிட்ட கெஞ்சி ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு, நீ எந்திரி அப்படின்றத சொன்னதுமே, அப்போ அந்த எனிட்ட நம்ம வந்து வீட்டுக்கு போகலாமான்னு சொன்னதுமே, அப்போ அங்கே அவள் என் பிரதரை நீ கண்டிப்பாக என்ன நான் போன பிறகு நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொன்னதும், அங்கே பேசாமல் அவங்க கிளம்பி போகிறாங்க. அப்போ அங்கே நீமே என்னை விட்டுட்டு கிளம்பி போயிடுன்னு அவள் சொல்கிறா. பட் அவங்க அம்மா அங்கே கால் பண்ணிவிட்டு, நம்மளுக்கு மேரேஜ் அங்கே நடக்காது தெரிஞ்சு போச்சு, நீ கிளம்பி வா, ஹாஸ்பிட்டலில் இருக்க வேணான்னு சொல்கிறாங்க, நீ வந்துட்டு இப்போ கிளம்பி போ, என் வாழ்க்கை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னதும், நான் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட இங்கேருந்து செக் பண்ணுறேன், அந்த ரிப்போர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னு சொன்னதும், அது தேவை கிடையாது, இதுக்கப்புறம் தெரிஞ்சு என்ன ஆக போகுது சொல்லு, பிரதர் வந்து இப்படி கோவப்படுறதுமே நல்லது தான், நான் செத்து போயிட்டா அவனால் தாங்க முடியுமா, இப்படி ஹேட் பண்ணட்டும், அவன் ஹேட்லேயே வந்துட்டு என்னை மறந்து போயிடுவான் அப்படின்றத சொல்கிறா.
ஓகே நீ வீட்டுக்கு கிளம்பி போ, உங்கள் அம்மா வந்துட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொன்னதும், கண்டிப்பாக இந்த டைம் அப்படி நடக்காது, நான் வந்துட்டு யாருக்காகவுமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த டைம் அப்படின்ற சைட்டாகவே ரொம்ப மெச்சூராக பேசிட்டு போகிறான். ஸோ ஹீரோயினுக்கு பார்த்தா எமோஷன் ஆகிட்டாங்க, மூக்கிலேருந்து பிளட்டாக வந்துடுது. பிரதருமே என்னை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், இவனுமே ரொம்பவே மெச்சூர் ஆகிட்டான். ஸோ என்னோட லைஃப்பை வந்துட்டு நான் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம், யாருக்குமே இதுக்கப்புறம் எந்த தொந்தரவு இல்லைன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அங்கே மயக்கமாயிடுறான். மூக்கு ஃபுல்லாமே ஃப்ளட்டாக ஒழுக ஆரம்பிச்சு இவனை பார்த்தா ரொம்ப கோவமா அங்கே கார் எல்லாமே அங்கே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். சிஸ்டர் இதுக்காக இப்படி போய் சொல்லி நம்மளை ஏமாத்தினான்னு சொல்லிட்டு, பட் இந்த இனி வந்து ரொம்ப அட்வைஸ்லாம் பண்ணதுமே நீ கீழே இறங்குன்னு சொல்லிட்டு அவளையுமே கழுத்தை பிடிச்சி அங்கே வெளியே தள்ளி விட்டுட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. ஸோ அவங்க டாக்டர்கிட்ட கால் பண்ணி அவன் வந்து இன்ஃபார்ம் பண்ணதுமே அவங்க உடனே நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. இப்போ அங்கே அவனுமே வேகமாக கிளம்பி போகிறான். அப்போ அங்கே ப்ளீஸ் எனக்கு நீங்கள் மெடிசன் கொடுங்கன்னு சொன்னதும், நீங்கள் மெடிசன்லாம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு உடம்பு சரியாயிரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, கண்டிஷன் சரியில்லை, உங்களுக்கு டிசார்டர் இருக்குன்னு தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் வந்துட்டு எனக்கு இருக்க இந்த நோயை என் சிஸ்டர்கிட்ட வந்து மறைச்சிட்டு இருக்கேன், ரொம்ப டென்ஷனாக தான் எனக்கு இப்படி தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். பட் என் சிஸ்டர் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டா, என்கிட்ட போய் சொல்லிட்டா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த சாங்கை மேரேஜ் பண்ணுறதுக்காக பெரிய நோய் இருக்க மாதிரி எப்படி என்கிட்ட நடிப்பா அப்படின்றத சொன்னதுமே அப்பாங்க அவங்க நடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் சிஸ்டர்கிட்ட எந்த உண்மையுமே சொல்லாமல் இருந்து இப்படி நோயை பெருசாக்குனீங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லிட்டு கேட்டதும் அங்கே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கு. நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து பேரண்ட்ஸ் இறந்த பிறகு அவளையும் நானுமே ரொம்பவே ஹாப்பியாக ஒன்றா தான் வளர்ந்தோம். திடீர்னு இப்படிலாம் வந்து என்கிட்ட பிஹேவ் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. அவளுக்கு சாங்கை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கான். என்னோட பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லாமக்குள்ளாமையே அவன் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, அதே மாதிரி இவளும் போயிட்டா நான் என்ன பண்ணுவேன், சின்ன வயசுலேருந்து எனக்கு நான் அவளுக்குன்னு தானே போயிட்டுருக்கேன் எங்கள் லைஃப்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு உங்ககிட்ட உங்கள் தங்கச்சி சொன்னாங்களா அப்படி நான் விட்டுட்டு போக போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் கேட்டதுமே அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஹக் பண்ணிவிட்டு ஆமாம் இல்லை என் சிஸ்டர்கிட்ட நான் பேசினா சரியாயிரும்னு சொல்லிட்டு இவன் வேமா விழுந்துச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். போய் பார்த்தா அங்கே ஹீரோயின் இல்லை. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப எமோஷன் ஆகி போயிட்டு அங்கே டாக்டர் லீட்ட எங்கே என் சிஸ்டர்னு சொன்னதுமே பொண்ணோட நிலமை ரொம்ப கண்டிஷன் சரியில்லாமல் போயிடுச்சுப்பா, அவங்கள ரொம்ப எமோஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம், பட் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னதோ நீங்கள் என்ன ரிப்போர்ட் பார்க்கலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு ரிப்போர்ட் வேறு கையில் ஏதாச்சும் கிடைச்சிச்சான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாப்பா இனிதான் மீட் பண்ண வந்தாங்க, ரிப்போர்ட்டை கேட்டாங்கன்னு சொன்னதும் புரிஞ்சுக்குது எல்லாமே அவளோட வேலை தான் செய்யிட்டு அவனுக்கு பயங்கரமான கோவம் ஆயிட்டு இருக்கு. வீட்டுக்கு கிளம்பி வர்றான். பார்த்தா அங்கே வாய்ஸ் கேட்டதுமே தன்னோட சிஸ்டர் ஆக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த எனிதான் அங்கே வந்திருக்கா. பிரதர் இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டிலேயே இருக்க போகிறேன், உங்களுக்காக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், உங்களை நான் தான் கேர் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதும் அவ்வளோதான் டென்ஷனாகி போயிட்டு கழுத்து பிடிச்சி அவன் நெருக்க ஆரம்பிச்சிடுறான். உனக்கு என்ன தைரியம் தான் நீ என்னோட சிஸ்டரோட இடத்த பிடிக்க பார்ப்ப, நீ வந்துட்டு அவளை இங்கேருந்து துரத்தி விட்டுட்டா நான் வந்து உன்னை சிஸ்டராக ஏற்றுக்குவே நீ நினச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமான கோவப்படுறான். உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக திட்டுறான். நீ ரிப்போர்ட்டவே மாற்றிருக்க, என்ன தைரியத்தில் நீ இப்படி பண்ண, போய் சொல்லி ஏமாத்திருக்க இத்தனை நாளான்னு சொன்னதும் ஐயோ நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை பிரதர், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன்னு சொன்னதும் அவனோட கோவம் கண்ட்ரோலுக்கு மீறி போயிட்டுருக்கு. அதனால் அவனுக்குமே கொஞ்சம் உடம்பு வேற முடியாமல் போயிட்டுருக்கு. அவன் வேஸ் எடுத்து அங்கே அடிக்க போயிடுறான். உனக்கு அவ்வளோ தைரியமானு சொல்லிட்டு அவள் பயந்து போயிட்டு நான் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு சொல்கிறா. உனக்கு நான் வந்து ஷேர்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்து எல்லாத்தையுமே திரும்ப ரிட்டர்ன் எடுக்க போகிறேன், இதுக்கப்புறம் உனக்கு எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நான் வந்துட்டு உங்களோட சிஸ்டர் தானே, நீங்கள் எப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொன்னதும் என்னது நீ என் சிஸ்டரா, என் சிஸ்டர் அவள் மட்டும்தான், அவளை வந்துட்டு நான் ஜெலஸ் ஆகணுன்றதுக்காக தான் ஒன்று ஒரு டூலாக யூஸ் பண்ணேன், சாங் மேலே ரொம்ப லவ் காமிக்காமல் ஏன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு அவன் சொல்கிறான். நீ என்ன தைரியம் தான் என் சிஸ்டர் இப்போ எங்கே போயிட்டானே தெரியலை, அதுக்கு காரணம் நீ தானே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்கு என்ன நிலைமையாக்க போகிறேன் பாருன்னு சொன்னதும் அவள் காலை பிடிச்சி கெஞ்சிரா. பிரதர் நீங்கள் அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க, எங்கள் அப்பா என்னை வந்துட்டு உயிரோடவே கொளுத்திடுவார் ப்ளீஸ் அப்படின்ற சைட்டு அங்கே கெஞ்சிட்ருக்கா. ஸோ இவனோட நிலைமையை பார்த்தா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஸோ இவன் வேமா அங்கே வந்துட்டு நிறைய மெடிசன் எல்லாமே எடுத்துக்கிறான். பிறகு அங்கே அந்த டான்ஸிங் பண்ணுற இடத்துக்குமே போகிறான். அங்கே ஹீரோயின் இருக்காளா என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக. பட் அங்கேயுமே ஆளை காணோம். பிறகு ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே காலேஜுக்கு தான் போகிறான். இந்த பொண்ணை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொன்னதும் இது சிசி ஆச்சு, நீங்கள் சிசியோட பிரதரான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் ஆமான்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவள் எப்பயுமே சொல்லுவாள், உங்களை பற்றி தான் பேசுவான்னு சொன்னதும் அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் 1 மாதமாக வரலையேன்னா அவள் வந்துட்டு ஆல்ரெடி
இங்கே வந்து லீவ் எடுத்துகிட்டு போயிட்டாலேன்னு சொன்னதும் அதை கேட்டு அவனுக்கு இன்னுமே கவலை ஆயிடுச்சுக்கு. நீங்கள் பேசாமல் சாங்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், சாங்க்கு எல்லா விஷயமே தெரியும் அவளை பற்றின்னு சொன்னதும் உடனே இவன் வேகமா அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். வீட்டில் பார்த்தா நம்ம சாங் அவங்க பேரண்ட்ஸ் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முதல் என்னை விடுங்கன்னு சொன்னதும், பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும், ஆல்ரெடி அவங்க கல்யாணம் பண்ணுறப்ப 33% சேல்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா, பட் அவளுக்கு இப்போ நோய் வந்துருச்சு, கல்யாணம் நடக்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக நீ வந்துட்டு வேற ஒரு பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவன் கண்டிப்பாக நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் அவளை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, நீ வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, அவங்க பிரதருக்கு அவன் மேலே சந்தேகம் வரட்டுன்னு தான் அவளோட பேக்கில் வந்துட்டு நாங்கள் காடை வச்சோம், இதில் அவளோட தப்பும் கிடையாது உன் தப்பும் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. இவ்வளோ பண்ணியுமே எதுவுமே கைக்குடி வர மாட்டுதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. கரெக்டாக பார்த்தா அப்பாங்க நம்ம டாங் வந்துடுறான். என்னோட சிஸ்டர் எங்கன்னு சொல்லி கேட்டதும், எனக்கே தெரியாது, என்னை கட்டி போட்டு வச்சுருக்காங்களே, ப்ளீஸ் நீ என்னோட கையை கழட்டி விடு, நம்ம 2 பேருமே சேர்ந்து போய் தேடலான்னு சொன்னதும் அவனுமே ரொம்ப எமோஷன் ஆகிட்டு வேமா அங்கே கையெல்லாமே கழட்டி விடுறான். அப்போ அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கோவமாகி போயிட்டு, என் பிள்ளைய நீ வெட்டி விலகிடுன்னு சொன்னதும் அவன் பிடிச்சி இந்த டைம் அவங்க அம்மாவே அப்பாவே போட்டு அடிச்சு விடுறான். நீங்கள் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன், என் சிஸ்டருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன், அவளுக்கு இந்த நிலைமைக்கு காரணமே நீங்கள் தான் சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஸோ அப்போ அவன் போனதுமே வேமா இவனுமே பின்னாடி போனதும், நீ ஃபைனலாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ மட்டும் நீ வீட்டை விட்டு வெளியே போனேன்னு வச்சுக்கோ, திரும்ப எங்களோட பிள்ளையாவே நீ வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ற சொன்னதும், நானுமே அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன், உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு வந்துட்டு பிள்ளையா இருக்கிறதுக்கு நான் வந்துட்டு எம்பரேஸ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு போகிறான். ஸோ அவங்க 2 பேருமே சேர்ந்து எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருக்காங்க. பட் பொண்ணை மட்டும் அங்கே கண்டுபிடிக்க முடியல, அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ ரொம்ப எமோஷன் ஆகி போயிட்டு அவன் எங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரியலை, ரொம்ப கவலையாயிட்டு அங்கே உட்காந்துட்ருக்கான். அப்போ அங்கே ஏனி முன்னாடி வந்ததுமே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. பிரதர்னு சொல்லிட்டு பேசினதுமே, உனக்கு என்ன தைரியம் தான் நீ என்னை வந்து பிரதர்னு கூப்பிடுவேன்னு சொன்னதும், பிரதர் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, எங்கள் அப்பா என்னை வந்துட்டு போட்டு அங்கே அடித்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்கிறா. ப்ளீஸ் அப்படின்ற சொல்லிட்டு கெஞ்சிரா. அவர் மட்டும் நான் இப்போ நீங்கள் கான்ட்ராக்ட் எங்கள் குடும்பத்தோட கேன்சல் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சதுமே என்னை மிஸ்டர் ஜீக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுறாரு, ப்ளீஸ் அப்படின்ற சொல்லிட்டு கெஞ்சிரா. நானுமே வேணாலும் உங்கள் கூட சேர்ந்து அங்கே நம்ம சிசியை தேட ட்ரை பண்ணுறேன்னு சொன்னதும் அவள் மரியாதை இங்கேருந்து போயிடும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை விரட்டி விட்டு போனதுமே அவங்க அப்பா பார்த்தா எல்லாமே கெடுத்துட்டியா, அப்போ நீ தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பம்பு பண்ணி அவரை அங்கேருந்து அடித்து இழுத்துட்டு போகிறாரு. இவ பார்த்தா கத்தி அழுதுட்டு இருக்கா, தயவு செஞ்சு என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அங்கே போகிறத பார்த்துட்டு தன்னோட சிஸ்டர் ஆக்குன்னு சொல்லிட்டு சீசன் சொல்லிட்டு வேமா இவன் போய் கைப்பிடிக்கிறான். பட் அந்த பொண்ணை பார்த்தா அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, சரியான பைத்தியமா நீ, யாரு நீன்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போறா. ஸோ பிறகு அங்கே 2 சிஸ்டர் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இது என்னோட லாஸ்ட் டேட் பிரதர், நான் வந்து பேரண்ட்ஸோட சேர்ந்து பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம சாங் வேமா அங்கே அந்த கல்லறைக்கு போகிறான். பார்த்தா ஹீரோயின் அங்கவே டென்ட் அடிச்சு அங்கே தான் படுத்து கிடக்கா, ஃபுல்லாக பிளட்டாக போயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிட்டு வேமா அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு, நீ ஏன் இப்படி பண்ண, உன் பிரதர் 3 நாளாக தூக்கமே இல்லாமல் சாப்பிடாம அவன் ஒரு பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்கான் உன்னை தேடிட்டு அப்படின்ற சைட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நீ உன்னோட பிரதரை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் போய் என் பிரதரை போய் ஹேட் பண்ண முடியுமா சொல்லு அப்படின்ற சைட்டு அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேக்கா. வேற ஒன்றும் கிடையாதுப்பா, அவன் வந்துட்டு நீ வந்து எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, என்னோட பேரண்ட்ஸ் பக்கத்துலேயே எனக்குமே ஒரு சமாதி நீ ஏற்பாடு பண்ணிடு, என் பிரதர் இங்கே பார்க்க வந்தா கண்டிப்பாக நானுமே என் பிரதரை மறைஞ்சிருந்து இங்கே பார்த்துக்குவேன்ல, அவன் சேர்ந்தே வந்துட்டு என்னையும் பார்த்துட்டு போவான்லன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சேக்கா. ஸோ அதை கேட்டு அவனுக்கு கஷ்டமாயிட்டு, சரி ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வீட்டுக்குமே தூக்கிட்டு போயிடுறான். இவனை பார்த்தா அங்கே ஒரு பைத்தியம் மாதிரி அங்கே வந்துட்டு தேட ஆரம்பிச்சுட்டு அவனுக்கு தலையெல்லாமே சுற்றிட்டு இருக்கு. அங்கே டாக்டர் வந்து கோவமாயிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ என்ன வந்து பைத்தியம் பிடிச்சி போய் சுத்த போறியா, நீ ட்ரீட்மெண்ட் பண்ண வரமாட்டேன்னு சொன்னதும், இல்லை நான் கண்டிப்பாக வரமாட்டேன், என் சிஸ்டர் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு பைத்தியம் மாதிரி ஆகிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான் தேட போகிறேன்னு சொல்லிட்டு. பிறகு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே அவன் அங்கே வந்துட்டு கேட்காம பயங்கரமாக அங்கே வந்துட்டு நான் தேட போகிறேன் என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே நம்ம சாங் சூப்பர் எல்லாமே கொடுத்து அவளை கேர் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே உன் பிரதர்கிட்ட நீ இப்போ நல்லா இருக்கிறத சொல்ல வேணாமான்னு சொன்னதும், இல்லை வேணாம்ப்பா, நான் செத்த பிறகு அவன் ரொம்ப கவலைப்படுவான், அவனை பொறுத்த வரைக்குமே எங்கேயாச்சும் நான் வந்துட்டு உயிரோடு இருக்கேன்னே நினச்சிட்டு போட்டோம், அதான் நல்லது அப்படின்ற சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் எமோஷன் ஆகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே டாக்டர் கால் பண்ணிவிட்டு அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு,
தயவு செஞ்சு நீ ஒரு தடவை வந்து நீ பேசு, அப்படின்னா தான் அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்குவான்னு சொன்னதும் அதே மாதிரி நம்ம சாங்குமே வந்துடுறான். இவங்க 2 பேருமே பேசி சேர்ந்து பிடிச்ச அவனை வம்பு பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே அவங்க வந்துட்டு நிற்கவே மாட்டான். ரொம்ப எமோஷன் ஆகி போயிட்டு இல்லை அப்போ அவன் ஒத்துக்கவே மாட்டான். போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா உன் சிஸ்டர் வந்துட்டு பார்க்கும்போது நீ உயிரோடு இருக்க வேணாமா அப்படின்றத சேர்த்து கேட்டதும் அவன் கண்டிப்பாக நான் இப்போ ஃபஸ்ட்டு என் சிஸ்டரை கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு அவனால் மொத்த முடியலை. அப்போ அங்கே எப்படியோ வந்துட்டு அவனுக்கு மயக்க வேற வந்துடுது. அப்போ அங்கே டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ ஒழுங்காக நீ கொண்டு போய் சிசி என்கிட்ட காமிக்கிறியான்னு சொன்னதும் எனக்கு எதுவும் தெரியாதேன்னு சொன்னதும் நீ அவனை பைத்தியமாக்கலாம், என்ன கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவங்க மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு ஹீரோயின்ட்ட உன்னோட பேரண்ட்ஸ் இறந்த பிறகு அவனுக்குமே ஓவர் ஸ்ட்ரெஸ்மாக உன்னை நல்லா பார்த்துக்கிறணும், கேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அவனுக்குமே டிசீஸ் இருக்குது, அவனுமே உன்கிட்ட மறைச்சிட்டான், ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணிட்டு இருக்கான், நீ வந்தால் மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும், தயவு செஞ்சு நீ வாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுமே கூட சேர்ந்து அங்கே கிளம்புறா. அப்போ அங்கே அவனை பார்த்தா அங்கே இன்னுமே ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு அரை தூக்கம் இல்லாமல் அங்கே கண்ணெல்லாமே ஒரு மாதிரி சுருங்கி போய் அப்படியே தவிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கான். தன்னால் முடியவே இல்லை அவனால். அப்போ அங்கே ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப எமோஷன் ஆகி போயிட்டு திரும்ப நீ வந்துட்டியா, ப்ளீஸ் அண்ணனை மன்னிச்சிரு, அண்ணன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு எல்லாமே கேட்குறான். என்னை விட்டுட்டு போயிட மாட்டேலன்னு சொன்னதும் இல்லை பிரதர் நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்கிறா. நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுமே அவனுக்கு அப்படியே அங்கே மயக்கமாகிடுது. கண்ணை முழிச்சிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பயந்து போயிடுறான், போயிட்டாலும் என்னமோன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் அப்பயுமே அங்கே தான் இருக்கா. ரொம்ப எமோஷன் ஆகி போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நீ என்னை விட்டுட்டுலாம் போக மாட்டேல, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு எப்பயுமே என் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுவே இல்லை, அண்ணன் எப்பயுமே இருப்பேன்னு அவன் சொல்கிறான். நீ கவலையெல்லாம் படாத, உன்னை நான் கேர் பண்ணி பார்த்துக்கிருவேன், உன்னை சந்தோஷமாக நான் வச்சுக்குவேன்னு சொல்கிறேன். உனக்கு வந்துட்டு நல்லா ஃபுட்டு சாப்பிட்றது, நல்லா என்ஜாய் பண்ணுறது இதெல்லாம் பிடிக்கும்ல, அதே மாதிரி நம்ம 2 பேருமே சேர்ந்து எல்லாமே பண்ணலாம், என்னை விட்டுட்டு மட்டும் நீ போகக்கூடாதுன்னு சொன்னதும் அவள் கண்டிப்பாக பிரதர் உங்களை நான் எங்கேயுமே விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் எமோஷன் ஆகிட்டு ஹக் பண்ணிக்கிறா. இருக்கும் போதே மூக்கிலேருந்து பிளட்டாக வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆயிடுது அவனுக்கு. மெடிசன் தேட போனதுமே பிரதர் இதுக்கப்புறமே வந்துட்டு பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம், எனக்கு அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே பார்க்கணுன்னு ஆசை, என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவனுமே அங்கே ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அழுதுகிட்டே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அப்போ பிளட்டாக அவளுக்கு போயிட்டுருக்கு. பேசிகிட்டே இறந்து போனதுமே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகி போயிடுது. ஏன்னா ஸ்டாராக இருப்பேன்னு சொன்னால அதுதான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. பிறகு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அந்த கல்லறையில் தான் பேசிகிட்டு இருக்கான். பட்ட மாதிரி உனக்குமே நான் இங்கே வந்துட்டு சமாதி வந்துட்டு ஏற்பாடு பண்ணிட்டேன் பேரண்ட்ஸோட பக்கத்தில், பட் நீ கவலைப்படாத, கூடி சீக்கிரம் அண்ணனுமே உன்கிட்ட வந்து சேருவேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். காருக்குள்ளே போனால் நம்ம ஹீரோயின் தான் அவன் கண்ணுக்கு தெரியுறான். பிரதர் லேட் பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் பார்க்குக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவள் கூப்பிடுறான். அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்குள்ளே போனால் பேரண்ட்ஸ் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஓடி வந்துட்டு அண்ணான்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு பிள்ளைங்க எல்லாருமே ரொம்பவே பெருசாயிட்டாங்கல்ல அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே நியூஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி பெரிய பிஸ்னஸ் மேன் டாங் தன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துட்டாரு, அங்கே நோய்வாய்ப்பட்ட குழந்தைங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு அனாதை பிள்ளைங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இன்னொரு விஷயமே சொல்கிறாங்க, நம்ம டேங் வந்துட்டு கார் ஓட்டும் போது அங்கே ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னு பார்த்தா சிஸ்டர் இறந்ததில் தாங்க முடியாமல் கடைசியில் அவனுமே வந்துட்டு அங்கே இறந்து போயிடுறான். ஸோ இப்போ கண்ணுக்கு முன்னாடி இப்போ தெரிஞ்சிட்டு இருக்கிறது எல்லாமே இவ இறந்த பிறகு அவனுக்கு தெரிகிறது தான். இப்படி ரொம்ப சோகமாக தான் இந்த ஸ்டோரியுமே எண்ட் ஆகிருக்கு. ஏன்னா ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க ஒரு பிரதர் சிஸ்டர் வந்துட்டு இப்படி இறந்து போயிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே தாங்க முடியாமல் தான் இருக்குது இந்த ஸ்டோரி கேட்கும் போதே. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.